இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பிரபு, நேத்து கோவத்துல அவசரப்பட்டு கை நீட்டிட்டேன். நைட்டு ஃபுல்லா அதை நினைச்சு எனக்கு தூக்கமே வரலப்பா. பரவாயில்ல சித்தப்பா, நான் அதெல்லாம் அப்பயே மறந்துட்டேன். அது போர்ட் மீட்டிங்ல ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹார்ஷா பேசிட்டாங்க. எல்லாரும் ஷேரை உடனே ரிட்டர்ன் பண்ணுன்னு ஒத்த கால நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஷேரையும் ரிட்டர்ன் பண்ணா அப்புறம் நம்ம திவாலாய் தான் பண்ணிக்கணும். அப்புறம் அப்படி இப்படின்னு காலில் உழுவாத குறையா அவங்க கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டேன். ஆனாலும் பிரபு எங்ககிட்ட கேட்காம முடிவெடுத்தது ரொம்ப தப்பு. இப்ப எல்லாரும் பிரபு மன்னிப்பு கேட்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நான் முடியாதுன்னு எவ்வளவு பேசி பார்த்துட்டேன். ஆனா அவங்க எதையுமே கேட்கறதா இல்ல. இப்ப வேற வழியே இல்ல பிரபு. அதனால நீ நாளைக்கு அவங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டாகணும். சரிங்க சித்தப்பா, நாளைக்கு திரும்ப மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. நான் எல்லாருக்கிட்டையும் நாளைக்கு சாரி கேட்குறேன். சரிப்பா. விக்னேஷ், நாளைக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடு. ஓகே சித்தப்பா. நீ எதுக்கு அவள் பேபி மன்னிப்பு கேட்கணும்? தப்பு பண்ணது நான், நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என்னது, இந்த ப்ராஜெக்ட நீ நிறுத்தினியா? ஆமா, அந்த ஃபேக்டரி அந்த ஊருக்குள்ள வந்தா அந்த ஊருக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சு நான் தான் அந்த ஊர்க்காரங்களை கூப்பிட்டு கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்க வச்சேன். ப்ராஜெக்டோட மதிப்பு தெரியுமா உனக்கு? தெரியும். என்ன மண்ணாங்கட்டி தெரியும் உனக்கு? பேனரை பிடிச்சி 10 ரூபா 20 ரூபா சம்பாரிச்சிட்டு இருந்த உனக்கு எப்படி இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு தெரியும்? பிறந்தது பிச்சைக்கார குடும்பத்துல, வளர்ந்தது குப்பத்துல. சித்தப்பா, இவ புத்தி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? இவளை எதுக்கு பாங்க கூட்டிட்டு போன? என்ன பத்தி எது வேணாலும் பேசுங்க, என் குடும்பத்தை பத்தியோ இல்ல என் குப்பத்தை பத்தியோ எதுவுமே பேசாதீங்க. கோடி கணக்குல லாஸ் உண்டு பண்ணிட்டு திமிரா வர பேசுற நீ. அண்ணா, கைய விடு பிரபு. என்ன அடிச்சிங்கன்னு எதுவுமே சொல்லல. ஆனா என் ஒய்ஃப் அடிக்கிறதுக்கு இங்க யாருக்குமே உரிமை இல்ல. எப்படி பேசிட்டு போறான் பாருங்க நீ. அவன் கரெக்டா தான் பேசினான். ஒரு பொண்ண கை நீட்டி அடிக்கிறதே தப்பு. அதுவும் வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண புருஷன் அடிக்கிறதே தப்பு. நீங்க அடிக்க போனது ரொம்ப தப்பு தம்பி. பிரபு சொன்ன மாதிரி அவளையும் அவ குடும்பத்தையும் கேவலமா பேசி இப்ப நீங்க தான் நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டீங்க. ஓ, அப்ப நீங்க எல்லாரும் ஒரே டீமா சேர்ந்து என்ன ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? அண்ணன் வரட்டும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன்.
சித்தப்பா எப்போதும் போல எனக்கு முன்னாடியே எனக்கு ஆஃபீஸ் போயிடாதீங்க. எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நீங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆஃபீஸ் போலாம். நான் எதுக்கு ஆபீஸ் வரணும்? அது இந்தாடி எடுத்துக்கோ. சித்தப்பா என்னாச்சு? நேத்து வீட்ல வச்சு எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தின. இன்னைக்கு ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்படுத்தவா? ஐயோ சித்தப்பா என்ன சித்தப்பா? இதோ பாருங்க, நான் நேத்து பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க நேத்து சத்யாவை அடிக்க போனதை பார்த்ததும் என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல சித்தப்பா. அதான் அப்படி பேசினேன். ப்ளீஸ் சித்தப்பா, அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ப்ளீஸ் ஆபீஸ் கிளம்பி வாங்க. இப்ப கூட நீ பண்ணது கரெக்ட்டுங்கிற மாதிரி தானே பேசுற. அப்படி இல்லை சித்தப்பா. எனக்கு மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு நான் ஆபீஸ் வரணும்? சித்தப்பா நான் மொத்தமா ஒதுங்கிறதா சரி. என்ன உங்க மகன் எங்க மகன்னு பிரிச்சு பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசினதே இல்லையே. இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல நேத்து நடந்த மாதிரி நடந்தது இல்லையே. நானும் உன்னை பையனா தான் நினைச்சேன். ஆனா உங்க மகன் என்ன சித்தப்பாவா நினைக்கலையே. சரி விடுங்க, முடிஞ்சதை பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. என் அண்ணன் வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சித்தப்பா ஷோ தம்பி. அட்வொகேட் கணேசன். ஹாய், ஐ எம் பிரபு. ஹலோ சார். என்ன விஷயமா வந்திருக்காரு? என்னாலதான் செங்கல்பட்டு ப்ராஜெக்ட் நின்னு போச்சு. அதனால தானே கம்பெனிக்கு கெட்ட பேர் வந்துக்குது. மாமா உன்னை நம்பி தானே இந்த கம்பெனி உன் பொறுப்புல விட்டு போனாரு. ஆனா இன்னைக்கு நீ என்னால தலை குஞ்சு நிக்கிற. நான் செஞ்ச தப்ப நான் தானே சரி பண்ணணும். அதுக்காக நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். முடிவா? அதுக்கு உன்னோட கையெழுத்து வேணும்.